மகாபாரதத்தில் வரும் கண்ணனை போல சாரதியாக நரசிம்மராவ் இந்திய அரசை வழிநடத்தி செல்ல அர்ஜுனனாக இலக்கை குறிவைக்க தயாரானார் மன்மோகன் சிங். ஜூன் 21, 1991 மத்திய நிதியமைச்சரானார். சீர்திருத்த பாதையை நோக்கிய இந்தியாவின் பயணம் அதன் பிறகு வேகமெடுக்க தொடங்கியது. அடுத்த 4 நாட்களில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் மன்மோகன் சிங். நாட்டின் பொருளாதார நிலைமை குறித்து பாமர மக்களுக்கு புரியும் வகையில் விளக்கம் கொடுத்தார். இனி எடுக்கப் போகும் பொருளாதார கொள்கைகள் குறித்தும் ஒரு அவுட்லைன் கொடுத்தார். அடுத்த 5 நாட்களில் இந்திய ரூபாயின் மதிப்பு டிவேல்யூ செய்யப்பட்டது. ஜூலை 1ஆம் தேதி 9 விழுக்காடும், ஜூலை 3ஆம் தேதி 11 விழுக்காடும் மதிப்பு குறைக்கப்பட்டது. ஜூலை 4ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை இங்கிலாந்து வங்கியிலிருந்து 47 டன் தங்கம் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. அதனை அடகு வைத்து ஒரு $400 மில்லியன் இந்தியா கடனாக பெற்றது. இந்தியாவின் வணிக கொள்கைகள் இலகுவாக்கப்பட்டன. ஜூலை 24ஆம் தேதி அன்று காலை தொழில்துறை இணை அமைச்சர் PJ குரியன் புதிய தொழில்துறை கொள்கைகளை அறிவித்தார். பொதுத்துறை லிஸ்டில் இருந்த 17 துறைகள் குறைக்கப்பட்டு 8 ஆக்கப்பட்டது. ஏனைய துறைகள் தனியாருக்கு திறந்துவிடப்பட்டன.